வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 27ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இருந்து 27வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அருமையான அற்புதமான இந்த 27வது பாசுரம், அதாவது மார்கழி மாதத்தினுடைய 2வது பாசுரத்தில் பாவை நோன்புக்கு ஒரு கட்டுப்பாடு வித்திருப்பார்கள். மையிட்டு எழுதோம், மலரிட்டு யாமுடியோம், செய்யாதனை செய்வோம், தீக்குறளை சென்றோதும், இப்படி நிறைய ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டினை நிறைவு செய்வதற்காக இந்த 27ஆம் நாள் விரதத்தை முடிக்கிறார்கள். அதைத்தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடாரை என்று சொன்னால் யார்கிட்ட கூடக்கூடாதுன்றதுல பகைவன், இப்பேற்பட்ட பகையையும் வெல்லக்கூடியவன் நீ கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உன்னை பாடி தொழுதோம், மார்கழி மாதம் புறா நோம்பிருந்தோம், எங்களுக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சி. இந்த நாளில் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக நிறைய பரிசு கிடைக்கிறது எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எதை அணியக்கூடாது என்று சொன்னார்கள். சூடகமே தோல் வளையே தோடு செவிப்பூவு பாடகமே என்றனையும் பல்கலனும் அணிவோம். எல்லாமே நெத்தி சுட்டிலிருந்து காது ஜிமிக்கிலிருந்து மூக்குத்திலிருந்து எல்லாமே நாங்கள் போடாமல் இருந்தோம். இந்த பாவை நோம்பில் அனைத்தையும் போடிக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, புத்தாடை ஆடை உடுப்போம். பழைய ஆடைகள் கிடையாது, புது ஆடை புத்தாடை அணிவோம், ஆடை உடுப்போம். அதன் பின்னு நான் செய்ய போகிறோம். பாலே குடிக்கக்கூடாது, பால் சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ பால் சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார், அந்த முழங்கை வரைக்கும் அந்த நெய் வழியில் மாறி நாங்கள் என்ன செய்யணும்? கூடி இருந்து அதை உண்டு குளிர்ந்தேலோர் எம்பாவை, மகிழ்ச்சியில் திளைத்து நாம் உங்களை பாடி எப்படி இருந்தோம். இப்போ நாங்கள் விரதமாக இருந்தோம். இந்த விரதத்தை முடிக்கும் பொழுது எல்லோரிடம் ஒருங்கே இந்த ஆயர்பாடி மக்களோடு மக்களாக விழாவாக இருந்து இந்த நேரத்தில் நாங்கள் விரதத்தை முடித்து உன்னுடைய அருளை முழுமையாக பெற்றுவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், அருள் புரிவாயாக என்று அருமையான அற்புதமான இந்த 27வது பாசுரத்திலே கூறியிருக்கிறார். நாளைய தினம் 28வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.